மாறி மாறி ஓட்டு போட்டு ஏமாந்து சாவத்துக்கு பதில் பாதிக்கப்பட்ட நம்ம நிக்கணும் எலெக்ஷன்ல. அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். தமிழகத்துல மூணாவது பெரிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தெரியக்கூடிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் அடிச்சுக்கிறாங்க. அது எங்க எப்படி என்னன்றதை நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். நாம் தமிழர் கட்சி சார்ந்த மாவட்ட செயலாளர் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துறாரு. அந்த செய்தியாளர் சந்திப்புல திடீர்னு அதே நாம் தமிழர் கட்சி சார்ந்த ஒரு உறுப்பினர் ஒரு குரல் எழுப்புறாரு. சலசலப்பு உண்டாகுது. உடனே நீ நாம் தமிழர் சீமானை பத்திர நீ பேசக்கூடாது, தலைவர் சீமானை பத்தி நீ பேசக்கூடாது, உனக்கு விருப்பம் இல்லையே நீ கட்சி விட்டு வெளியே போய்க்கோ, நீ பேசின அதே இடத்துல அங்க ஒரு மிரட்டலையும் எடுக்கிறாரு. என்ன அப்படின்னா, நாம் தமிழர் பத்தி யார் பேசினாலும் நாம் தமிழர் கட்சி அடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அடாவடியை தாண்டி அவங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த கைகளை இவன் யார் வேணாலும் பிரஸ் மீட் கொடுக்கலான்றதுதானே இயல்பு. அவர் ஒரு மாவட்ட செயலர் பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அந்த கட்சியில நடந்த ஒரு துயர சம்பவங்களை பத்தியோ, கட்சியில ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து சர்வாதிகார சர்வாதிகார போக்க கையில் எடுக்கிறாரு. அடிப்படை உறுப்பினர் கேள்வி கேட்டா நீ யாரா கேள்வி கேட்கறது, கட்சி நான் தான்டா, கட்சி நான் தான், கட்சி எனக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு தோணியில பேசுறாரு. இதையெல்லாம் தாங்கிக்க முடியாத தொடர்ந்து இதே நிகழ்ச்சி நீடிச்சு வர்றதால அந்த பகுதியை திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் அவர் தொடர்ந்து ஒரு பிரஸ் மீட் ஆனது. அதுல அவரோட குறைகள் எல்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. ஏன் அப்படி யாரும் நம்ம பார்த்தோம்னா ராணுவ அதிகாரி, ராணுவ வீரர் தன்னோட ராணுவ பணியும் திறந்துட்டு தன்னோட நாட்டுக்காக பணி செஞ்சதெல்லாம் விட்டுட்டு தன்னோட இனமானம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்து, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் தான் தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு மூச்சு கீழே பேசிட்டு இருக்கிறாரு. தமிழ் தேசியம் இது மாதிரி தமிழ் சொல்லி தமிழ்நாட்டை முன்னிலைப்படுத்தி தமிழ் மாணவர்களை முன்னிலைப்படுத்தி தான் தன்னோட அரசியல் முன்னெடுத்திருந்ததால அவருக்கு தமிழ்நாட்டு மேல இருக்கிற ஆர்வத்துல தன்னோட ராணுவ பணியும் திறந்துட்டு நாம் தமிழர் கட்சியில சேர்ந்து நாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல கடந்த 7-8 வருஷமா இதுல பயணிச்சிருக்காரு. அப்படி இருந்தும் கட்சிக்கு தங்களை அர்ப்பணிச்சு ஈடுபட்டு வேலை செஞ்ச உழைக்கும் நிர்வாகிகள் சீமான் என்னைக்குமே மதிச்சது இல்லைன்றதான் குற்றச்சாட்டு. ஆனா இப்ப இவரு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாருல, அடிக்க வந்த நபர் சீமானை பத்தி பேசாத, நீ கட்சி விட்டு மாவட்ட செயலாளர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறார். அதுதான் சொல்ல வரேன். என்னன்னா அவர் ஒரே சாதி கட்சிக்காரன் ஒரே சாதிக்காரன் போடல அப்படின்றதாலதான் சீமான ஒரு சாதி கட்சி சார்ந்தவனே மாவட்ட செயலாளர் இருக்கணும், ஒன்றிய செயலாளர் இருக்கணும், மாவட்ட பொருளாளர் இருக்கணும், ஒன்றிய பொருளாளர். சீமான் மட்டும் என்ன யோகியமா அப்படின்னு தான் நம்ம இப்ப கேட்க போறோம். ஏன்னா சீமான் அவரு என்ன 2019 ஒரு எலெக்ஷன்ல தேர்தல் குழுல இருக்கவங்க ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க. அது உடனே அவங்களுக்கே தெரியாம சீமான் அந்த வேட்பாளரை மாத்திட்டு வேற ஒருத்தவங்களை அறிவிக்கிறாரு. ஏன்னா இப்படி மாத்துனீங்க அப்படின்னு கேட்கும்போது, கட்சியில ஒழிச்சோம் நாங்க சொல்றது கூட நீங்க கேட்க மாட்டேங்க, நான் அப்புறம் கேட்க முடியாது அப்படி. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, டேய் கட்சி நான் சொல்றதான் கேட்கணும். நாங்க அப்ப அவன் தம்பி கேக்குறாப்ல, நீ போஸ்ட் ஓட்டுறதுக்கு மட்டும் தான் நாங்க இருக்குமா? ஆமா, நீ போஸ்ட் ஓட்டுனா நீ போஸ்ட் தான் ஓட்டணும், நீ என்ன கேள்வி கேட்கற அதிகாரம் உனக்கு இல்ல. அந்த ஆடியோ நீங்களே கூட கேளுங்க. சோ அப்படி இப்படி கேள்வி கேட்கக்கூடிய தம்பிகளை கட்சி விட்டு நீக்கிறது, கட்சியில இருந்து அதாவது அப்புறப்படுத்தி அவனை தனிமைப்படுத்துறது, இந்த மாதிரியான வேலைகள் சீமானே அந்த சீமான் கட்சி நிர்வாகிகளே என்ன சொல்றாங்கன்னா, இவர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அதிகமான வேட்பாளர்களா நிறுத்துறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இப்பெல்லாம் வந்திருக்கு. சோ அததான் சீமானு வெளிப்படுத்துறாரு. ஏன் அந்த மாவட்ட செயலாளர் வெளிப்படுத்துறதுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தேவையா இருக்கு. குறிப்பா திருச்சி மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் என்ன பேசுறாங்க அப்படின்னா, ராஜீவ் காந்தியும் கல்யாண சுந்தரமும் வெளியில போனது காரணம் அப்ப எங்களுக்கு தெரியல, ஆனா இப்பதான் எங்களுக்கு அது சீமானுடைய உண்மை முகம் வெளியில வருது அப்படின்னு சொல்றாங்க. 15 ஆண்டு காலமா நாங்க கட்சிக்காக கோடி நிதியை திரட்டி கொடுத்துருக்கோம். அந்த காசை சரியா பயன்படுத்தி இருந்தாலே இன்னைக்கு 2024 குறைஞ்சது 10 எம்எல்ஏக்கள் நாம் தமிழர் கட்சி பெற்று இருக்கும். அந்த காசெல்லாம் இவர் என்ன பண்ணாருந்தோ மிகப்பெரிய ஒரு கேள்வி வைக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த காசெல்லாம் சொகுசு கார்ல போறதும், 2 லட்சம் ரூபாய் வாடகை வீட்டுல தங்குறதும், குடிச்சிட்டு கூத்தடிக்கிறதும், பயன்படுத்தி வெள்ளக்காரிகளுக்கு செலவு பண்றதும், இந்த மாதிரியான இந்த ஜொல்லு விட்டுறதுலாம் எப்படி சொல்றது, இதெல்லாம் ரொம்ப ஒரு அற்பத்தனமான அந்த மாதிரியான வேலைகள்லாம் இவர் பாக்குறாரு. அப்ப இந்த காசெல்லாம் நிர்வாகிகளுக்கே தெரியாம, ஏன்னா இப்போ லாஸ்டா ஒரு
இந்த பிரஸ் மீட்ல வந்து ஒருத்தர் பேசுறாரு, இவருக்கு வந்து வருவாரு, பொதுக்கூட்டத்துக்கு வருவாரு, ரூம் போடுவாரு, போட்டு கொடுக்கணும். தங்குவாரு, ஜிம் இருக்கிற ஹோட்டல்ல தங்குவாரு, 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் தங்குவாரு, நார்மலான இருக்கிற ஹோட்டல்ல தங்க மாட்டாரு. உடனே முன்னாடியே ஹோட்டல் புக் பண்ணும்போதே இந்த மாதிரி ஹோட்டல்ல தான் இவர் நிபந்தனைகள் வைப்பாரு, இந்த மாதிரி ஹோட்டல்ல தான் ஹோட்டலே நீ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. அப்படியே சரி நாம் தமிழ் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் வந்துட்டு திரள் நிதி திரட்டி ஏதோ வந்து பண்ணி ரூம் போட்டு கொடுத்தாலும் அங்க என்ன திடல் அந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு என்ன செஞ்சிருக்கு அப்படின்றத ஒரு காலம் கருத்துல எடுத்துக்க மாட்டாரு, கேட்க மாட்டாரு. மைக் செட்டு சரியா இருக்கா, ஆடியோ சரியா இருக்கா, ஸ்டேஜ் போட்டாங்களா, இல்ல சேர்ஸ் எல்லாம் சரியா இருக்கா, எத்தனை பேர் வராங்க, இந்த கணக்குங்க எதுவுமே அவர் வந்து அதுதான் வருவாரு, பேசுவாரு, அவருக்கு உணவு அரேஞ்ச் பண்ணா சாப்பிட்டு அவருடைய சொகுசு கார்ல போயிட்டு. அதுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நிர்வாகிகளோட வந்து கலந்து ஆலோசிக்கிற கூட்டமே நடத்துறதே கிடையாது. செயற்குழு போர்டு தலைவரும் இவர் தான். ஆமா, அதாவது இவர் கட்சியில வந்து பொருளாளரும் இவர் தான், செயலாளரும் இவர் தான், தலைவரும் இவர் தான், எல்லாமே இவர் தான். அப்போ ஒரு கட்சி கட்டமைப்பு அப்படின்ற ஒரு உழைக்கிறவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல, எங்களை வந்து வெளிப்படுத்த மாட்டேங்கிறாரு, அப்படியே வந்து வெளிப்படுத்தினாலும் எங்களை வந்துட்டு குற்றம் சொல்லிடுறாரு சொல்லி அவங்க வேட்பாளருக்கு போட்டி போறவங்களே வந்துட்டு இது என்ன சொல்றாருன்னா சுயநலமா இருக்கு அப்படின்னு சுயநலவாதி. அதாவது நான் வந்து சாவர்கரையே வந்து மிஞ்சிறாரு, அந்த அளவுக்கு சாவர்கர் கடிதங்களை எழுதி தள்ளி இருக்காரு. சாவர்கர் பரம்பரை தோற்கடிக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரே கட்சினா நாம் தமிழர். அதுல சாட்டை துரைமுருகன். சோ அப்ப இவங்களுக்கு அந்த வெக்கமான சொன்ன இல்லாத இருக்கிறதாலதான் இன்னும் அந்த கட்சியில நீடிக்கிறது அப்படின்ற அந்த போக்கு உருவாகி. இதுல குறிப்பா பார்க்க போனா நாம் தமிழர் கட்சி எங்க போயிட்டு இருக்கு, குறிப்பா போயிட்டு இருந்தாங்க. அதுல நிர்வாகிகள் முக்கிய பொறுப்புல இருக்கவங்களே வந்துட்டு திடீர்னு விளைவிக்கிறாங்க. இப்ப இருக்கிற நிர்வாகிகளும் பாத்தீங்கன்னா கொத்த வெளியே போறாங்க. இடைப்பட்ட காலங்கள்ல வந்து நீங்க கூட நோட்ஸ் எடுத்தீங்க, இடைப்பட்ட காலங்கள்ல வந்து வெளியேறி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் லிஸ்ட் இருக்குல்ல, அது கொஞ்சம் படிங்களா. இப்ப சமீப காலத்துல வந்து அதிகபட்சமான நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து வெளியேறியிருக்காங்களோ வெளியேற்றப்பட்டிருக்காங்களோ இல்ல அவங்களா வெளியேறி இருக்காங்களோ அப்படின்றதுலாம் மேட்டர் இல்ல. ஏன் இந்த கட்சியில இருந்து வெளியேறிருக்காங்க, அவங்களோட லிஸ்ட் ஏதாவது இருக்கா? இப்ப சமீபத்துல இருக்கு, ஒரு சின்ன ஒரு லிஸ்டே இருக்கு, ஆமா ஆமா ஓகே. இப்ப ராஜீவ் காந்தி அண்ணன் கல்யாண சுந்தரம் வந்து ஆரம்ப காலகட்டத்துல வந்துட்டு அவங்க வந்து சீமானோட செயல்பாடு பிடிக்கலன்னு வெளியேறியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மண்டல பொறுப்பாளர் கரு பிரபாகரன் அவர்கள், திருச்சி மண்டல பொறுப்பாளர் பிரபு, விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் பூபாலன், விழுப்புரம் ஐடி விங் செயலாளர் வந்துட்டு சுதன் ராஜு ஆகியோர் வந்துட்டு கட்சியில இருந்து விலகி இருக்காங்க. அப்புறம் புகழேந்தி மாறன் சென்னை மாவட்ட நிர்வாகி, சீமானுக்கும் ரொம்ப க்ளோஸா இருக்கிற திரு வெற்றிமாறன் அவர்களும் கட்சியில இருந்து விலக்கப்பட்டிருக்காரு. அடுத்தது ராஜா அம்மையப்பன் கொங்கு மண்டலத்தோட முக்கிய நிர்வாகி இவரும் வந்துட்டு இப்ப நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகி இருக்காங்க. ஏன்னா முக்கிய தலைவர்களாக கருதப்படுகிற நபர்கள் தொடர்ந்து நாம் தமிழர்ல வந்து அதிருப்தி ஏற்பட்டு தங்களை வந்து விடுவிச்சுக்கிறாங்க, நாம் தமிழ்ல இருந்து விடுவிச்சுக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா தங்களோட கருத்தை வந்து சொன்னாலும் சீமான் வந்துட்டு அவங்கள வெளியே அனுப்பிடுறாரு. அவருக்கு ஒரு பழைய வந்து அவர் மேல ஒரு குற்றத்தை சுமத்தி இந்த மாதிரி போக்குதான் நாம் தமிழர் நீடிச்சிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சிங்கிறது வந்து தமிழர் உரிமைக்காகவும் ஈழத்தமிழர் விடுதலைக்காகவும் தமிழ் முன்னேற்றத்துக்காகவும் தமிழ் வளர்ச்சிக்காகவும் வந்து பாடுபடுற கட்சி அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இதுல வளர்ந்து வர இளம் தலைமுறைகளுக்கு உரிய அங்கீகாரம் இருக்கா, இல்ல கட்சியில 15 ஆண்டு காலமா உழைச்சிட்டு வரவங்களுக்கு உரிய அங்கீகாரம் இருக்கா அப்படின்னா இல்லதான். இதை நாம சொல்லல, கட்சி நிர்வாகிகளை சொல்றாங்க. ஏன்னா அவங்க சொல்ல வர விஷயமும் அதுதானே, உழைக்கிற எங்களுக்கு சீட்டு கொடு, உழைக்கிற எங்களுக்கு சீட்டு கொடு. நீ வந்து இதுல குறிப்பா என்னன்னா இந்த மாவட்டம் திருச்சி மாவட்டத்துல இருக்கானா இப்ப கன்னியாகுமரி, அதுதான் என்னன்னா உழைக்கிறவங்களை வந்து அடையாளப்படுத்தாம தேர்தலில் வந்து நிறுத்தாம எல்லாத்துக்கும் பரிட்சயமான ஒரு முகத்தை வந்துட்டு தேர்தலில் நிறுத்தாம திடீர்னு யாரோ ஒருத்தவங்களை இந்த தேர்தல் குழு வந்து நியமிக்கிற ஒரு வேட்பாளரை தவிர்த்துட்டு இவருக்கு தோன்றவங்கள இல்ல இவருக்கு வந்துட்டு திடீர்னு ஒரு வேட்பாளரை நிறுத்தி அவங்கதான் வந்துட்டு வேட்பாளர்னு அறிவிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எங்களை இந்த தொகுதியில எங்களுக்கு பரிச்சயமான முகம் இவரு நின்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நாங்க வந்து ஒரு பரிந்துரை செய்யறோம். உளவுத்துறையே வந்து சொல்லி திமுகவுக்கும் வந்து ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க, இவங்களை வந்து நிறுத்தினீங்கன்னா இந்த ஏரியாவில ஜெயிச்சிருக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அவரை தவிர்த்துட்டு நீ வேற ஒருத்தர் நிறுத்தினா அப்புறம் நீங்க யாருக்காக வேலை செய்யலாமா அப்படின்றது நம்ம கேட்கல, கட்சி நிர்வாகியை கேட்கிறாங்க. ஏன்னா இவரோட வேலைப்பாடுகள் இவர் வந்துட்டு யாருக்காக வேலை செய்யறங்கிறது வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி இருந்தும் இன்னும் சீமானை வந்து நம்பிட்டு இருக்கிற நாம் தமிழர் தம்பிகள், அதாவது வந்துட்டு அவங்களோட அந்த எண்ணம் சரிதான், ஆனா உங்களுக்கான தலைமை அவரான்றது ஆய்வு செஞ்சுதான் நீங்க. ஏன்னா
நாம் தமிழர் கட்சிக்குள்ள வர தம்பிகளுடைய இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஓகே ஏதாவது ஒரு மாற்றம் கிடைச்சிடும் அப்படின்னு. ஆனா இப்ப வெளியே ஏறக்கூடிய நிர்வாகிகளை பார்க்கும்போது இன்னமும் திருந்தாம, அதாவது இன்னமும் திருந்தாமலோ இல்ல வந்து அவங்க வந்து இன்னும் ஒரு நம்பிக்கை நாம் தமிழர் மேல வச்சிருக்காங்க அப்படின்ற அந்த அதிருப்தி தான் வந்து நம்மள இன்னமும் வந்து. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நான் சீமான் அவர்கள் வந்துட்டு நடிகர் விஜய் வந்து ஆக்ரோஷமா பேசியிருக்காரு. ஏன் அது வந்து நம்ம வந்து ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, நாம் தமிழர்ல வந்துட்டு இளைஞர்கள் வந்து அதிகமா இருக்கு. இப்ப விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாடு வெற்றி கழகமா தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதுல இருக்கிற மிக பெருவாரியான இளைஞர்கள் வந்துட்டு நாம் தமிழர் விட்டுட்டு போயிட்டாங்க. நாம் தமிழர் தொண்டர்கள் வந்துட்டு இளைஞர்கள் விஜயை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயை நோக்கி தன்னோட கட்சியோட இருக்கிற எங்கடா ஒட்டுமொத்த நம்ம இவ்வளவு வருஷமா 2019 வரையும் ராணுவ கட்டுப்பாடோட இருந்ததுன்னு வந்து அந்த செய்தியாளர் மீட்டிங்ல சொல்றாங்க. அதான் அவரு என்ன சொன்னாரு, 2019 வரைக்கும் 19 வரைக்குமே ராணுவ கட்டுப்பாடோட இப்போ இல்ல. அப்ப என்ன ஆச்சு? இவரோட செயல்பாடுகள் வந்து சரியில்லை. இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நமக்கான தலைவர் இவருன்னு சில தம்பிகள் வந்துட்டு அதை வந்து ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டு இப்ப விஜய் நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காண்டுலதான் வந்துட்டு விஜய் இப்ப தாறுமாறா தாக்கி பேசுறது, இப்போ அதாவதுன்னு அரசியல் கூமுட்டன்னு சொல்றது, இந்த மாதிரியான போக்கெல்லாம் திடீர்னு சீமான் இந்த ஒரு வெறுப்புலதான் வந்து கையில எடுத்திருக்கிறாரு. ஏன்னா விஜய் மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு தம்பி அவர் எது பேசினாலும் எனக்கு எதிராகவே பேசினாலும் நான் ஆதரிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. மாநாட்டுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் மாநாட்டு கூட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு விஜய் மேல கடுமையா தாக்குறது நேரடியா வந்து அந்த அதாவது அந்த காழ்ப்புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. அந்த காழ்ப்புணர்ச்சியோட பேசக்கூடிய ஒரு நபர். இப்ப மத்தபடி வந்து சரி விஜய் மாநாடு நடத்தட்டும், அவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன எல்லா தலைவருமே வந்து விஜய் வந்து அரசியல் வர்றதை வரவேற்றாங்க. அவர் என்ன கொள்கைன்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஆதரிக்கிறதா இல்ல வந்து எதிர்க்கிறதா முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா சீமான் இது எதுவுமே இல்லாம குருட்டாம்போக்குல வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு தம்பி அவன் வந்தா நான் அவனுக்கு ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு பேசுறாரு. குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்ற கதையா இவன் வந்து குடிக்கும் போது ஒரு பேச்சு பேசிட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பேச்சு பேசுறதுதான் சீமானுடைய பேச்சா மாறி இந்த போக்குல போயிட்டு இருக்கு. 2020 போக்கு நீடிச்சுன்னா கம்பெனி நீடிக்கும் அப்படின்னா இந்த நாம் தமிழர்ன்றவுடைய கம்பெனி 2026ல இருக்குமா அப்படின்றதே சந்தேக கேள்விக்குறியாதான் இருக்கு. ஏன்னா தற்குறி தம்பிகள்னு சொல்லக்கூடாது. இல்ல நம்ம பொதுவா எல்லாத்தையும் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் மேல இருக்கிற தமிழ் தேசியம் மேல இருக்கிற உணர்வால தான் வந்துட்டு சீமான் தமிழ் தேசியம் பேசுறாரு, தமிழ் வளர்ச்சி பத்தி பேசுறாரு, தமிழ் உரிமையை பத்தி பேசுறாருன்றதால தான் இந்த தம்பிகளும் போயிட்டு சீமானை வந்து நம்பிட்டு இருக்காங்க. அது இனியும் நம்பிட்டு இருந்தா அது வந்து சரியான போக்கு கிடையாதுன்றது ஒரு தெளிவான கருத்து. ஏன்னா நம்ம தம்பிகளை எடுத்தோடனே குற்றம் சொல்லிட முடியாது. அவங்களுக்கு ஏதாவது நம்ம வந்து மாற்றங்கள் இழந்துராதா, நமக்கான ஒரு தலைவர்களும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்றதான். தம்பிகளும் வந்து போக போக இதே மாதிரி, ஏன்னா இப்ப அந்த இளம் ரத்தம் அப்படியே இது பண்ணி சீமான் உணர்ச்சிகரமா பேசிட்டு ஓட்டு போட்டுருவான்னு சொல்லிட்டு சீமான் நம்பிட்டு இருக்காரு. அதுதான் மேடையில வந்து பேசிட்டு இருக்கிறாரு. அதனால தம்பிகளுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்களும் போக போக புரிந்து கொள்வீர்கள். நம்ம யாரும் இது வந்துட்டு நீங்க கட்சி போங்க அப்படின்றா சொல்ல விரும்பல. நீங்க சீமானோட உண்மை முகம் வந்து வெளிப்படும். நாளுக்கு நாள் அது வந்து தோல் உரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மீடியாக்கள் இருக்கிற தோழர்களும் சரி, அரசியல் கட்சி சார்ந்த தலைவர்களும் சரி, சீமானோட உண்மை முகம் வந்துட்டு விரைவில் வந்து வெளிப்படும். ஸோ உங்களுக்கான தமிழ்நாட்டுக்கான தலைவர் யாருன்னு கூடிய விரைவிலே வந்துட்டு தெரிஞ்சுக்க உண்மையான தமிழ் தேசியவாதி யாருன்றது வெளிப்படும் அப்படின்றத. ஆனா சீமான் வந்து ஒரு போலி தமிழ் தேசியவாதின்றதை நம்ம இங்க பதிவு பண்றோம். கண்டிப்பா சீமான் வந்து ஒரு போலி தமிழ். ஏன்னா ஈழத்தமிழர்கள் பிரச்சனை பத்தி பேசுறாரு. ஈழத்தமிழர்கள் வந்து இந்த பேரவைன்னு சொல்லிட்டு பேரை வச்சுக்கிட்டு வெளிநாட்டுல வந்து வேலை செய்யக்கூடிய ஈழத்தமிழர்கள்ட்ட லட்சக்கணக்குல பல லட்சக்கணக்குல வந்து நிதியை வாங்கிட்டு இங்க சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் சீமான். ஸோ அவரை புரிஞ்சுக்கிட்டு இனி வரும் நாட்கள்ல நீங்க பார்த்து நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி.